அமராவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. அதன் கழுகு பார்வை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அமராவதியின் நீர்வரத்தானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், நீர்வரத்து எவ்வளவு அதிகரிக்கிறது? எவ்வளவு உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது? வணக்கம் ராஜலட்சுமி. தற்போதுள்ள சூழ்நிலையில் உடுமலை அருகே உள்ள அமராவதி ஆற்றில் 11,375 கன அடியானது உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதாவது அமராவதி அணையானது 1957ஆம் ஆண்டு காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுது கட்டப்பட்ட அணையாகும். 4 TMC என்கிற அளவில் நீர்த்தேக்கமாக இருக்கக்கூடிய இந்த அணையில் தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் 4 மெகா திறனுள்ள மின் நிலையமும் செயல்பட்டு வருகிறது. இந்த அணையானது இந்திரா காந்தி வனவிலங்கு ஓய்வகத்தில் இருக்கின்ற காரணத்தால் ஏராளமான பல்லுயிர் வாழ் சூழ்நிலை கொண்ட ஒரு முக்கியமான அணையாக இருக்கிறது. இங்கு மீன் வளர்ப்பும் நடைபெறுகிறது. இந்த அணையின் மூலமாக ஏராளமான நிலங்கள் விவசாயத்திற்காக பயன்பெறுகின்றன. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள அமராவதி அணையின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. அதாவது அணைக்கு 11,522 கன அடி என்ற அளவில் நீர் வருகிறது. பிரதான மதகுகள் வழியாக 11,375 கன அடி உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் கரையோர கிராமங்களான கல்லாபுரம், கொழுமம், ருத்ரபாளையம், மடத்துக்குளம், காரத்தொழுவு உள்பட 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல பொதுப்பணித்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அமராவதி அணையில் நீர்பிடிப்பு பகுதிகளான பாம்பாறு, தூவானம், காந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதி வழியாக கூட்டாறு மற்றும் சின்னாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளமானது முழுமையாக அமராவதி அணையில் தேங்கி வெளியேற்றப்பட்டு வருகின்ற காரணத்தினால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் அமராவதி அணையின் மொத்த 90 அடி ஆழத்தில் தற்போது 87 அடியாக தண்ணீர் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ராஜலட்சுமி.